ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். குழந்தைகளுக்கு பிடித்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பால் மாவு. நம்மளோட பால் மாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர், அரிசி 200 கிராம்ஸ் இருக்கும், ஏலக்காய் ஒரு 8 பீஸ் ஏலக்காய், தேங்காய் 1. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஒரு 3 hours தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. டீஸ்பூனில் 4 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி வச்சு இந்த மாவை அப்படி வானலியை வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. இது இந்த கோதுமை மாவெல்லாம் இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சா எப்படி இருக்கும் கோதுமை மாவு, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் இதை கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கோதுமை மாவு பதத்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாவு லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சு இந்த உருண்டைகளை ஒரு இட்லி சட்டி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியிலேயே வேக வைக்கலாம். அந்த உருண்டைகளில் வேகிறக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு முழு தேங்காயும் நல்லா இப்படி கீத்தா மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு 6 பீஸ் ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி 2 டைம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் இது ஒரு முழு காயை நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்க தேங்காய் பால். இது கரெக்டாக உங்களுக்கு 500 மில்லி இருக்கும் இந்த தேங்காய் பால். இதுக்கு நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டிங்கன்னா போதும். கரும்பு சக்கரை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பால்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து அப்படியே போட்டு கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு கொதிக்க வச்சிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் ரெசிபி ரெடி. இந்த தேங்காய் பால் பிறுபிறுன்னு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா லைட்டாக சூடு ஏறணுடனே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். அது பிறுபிறுன்னு திருத்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட பால் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த தேங்காய் பாலில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதை அடிக்கடி நீங்கள் தேங்காய் பாலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம். தேங்காய் பாலில் மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் ஏற்படுற வாய்ப்பு கூட குறைவாக இருக்குது. தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரான பால். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த பால் மாவை எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரும் ராதையும் சாப்பிட்றாங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.